ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கலியுகம் பட்னம்லோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நந்தியால் அப்படின்ற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அடுத்தடுத்து பெண்கள் மர்மமான முறையில் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு காரணம் என்னன்னே தெரியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. இந்த வழக்கை போலீஸ்காரங்க சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. விசாரணையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரிவீல் ஆகுதுங்க. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நந்தியாலயா அப்படின்ற கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. அந்த பஸ்ல இருக்கிற சின்ன பையன் நம்ம ஊருக்கு எதனால நந்தியாலயான்ற பேர் வந்தது அப்படின்னு கேட்க ஒரு பெரியவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் அப்படின்றவர் இந்த ஊர்ல 9 நந்திகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாருங்க. 9 நந்திகள் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்றதுனால நவ நந்தி ஆலயம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்திருக்குது. அப்படியே காலப்போக்கில் நந்தி ஆலயம் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்றதுனால நந்தி ஆலயம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்திருக்குங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்த ஊரை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுடைய வாயில நந்தி ஆலயம் அப்படின்றது வரல. அதனால நந்தி ஆலயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ பிரசன்ட்ல இந்த ஊரோட பேரு நந்தி ஆலயா அப்படின்னே மாறிடுச்சு. பட் இந்த ஊரோடைய உண்மையான பேரு நவ நந்தி ஆலயம் அப்படின்றது தான் அப்படின்னு அந்த பெரியவர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பிரெக்னென்ட்டான லேடியை காட்டுறாங்க. அவங்க கணவர் வர வரைக்கும் போர் அடிக்குது அப்படின்ட்டு ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்ட புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே கணவர் திட்டுறாரு, எதுக்கு இந்த மாதிரி டைம்ல இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு. இல்லை ரொம்ப போர் அடிச்சுதுங்க, அதனால தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு இவங்களுக்கு லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிருது. அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட கணவர் ரொம்ப பதட்டமாக நின்றுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த நந்தி ஆலயா அப்படின்ற கிராமத்தில் அடுத்தடுத்து விலங்குகள் கொல்லப்பட்டுட்டே இருக்குதுங்க. அதுவும் அனிமல் அட்டாக் மாதிரிலாம் இல்லை, டார்கெட் பண்ணி கொடூரமான முறையில் கொண்ட மாதிரி இருக்குது. இந்த வேலையை பண்ணுறது யாரு, எதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் குழம்பி போறாங்க. இந்த ஊர் பெரிய மனுஷன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாம வேணா இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனை நியமிப்போம், எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு அவருக்கு சம்பளத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு வாட்ச்மேனை வேலைக்கு வைக்கிறாங்க. அவர் வழக்கம் போல டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி இந்த பையன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். எங்கடா தம்பி போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா அவன் கையெல்லாம் ரத்தமா இருக்குதுங்க. இந்த விஷயத்த வாட்ச்மேன் போய் ஊர் பெரிய மனுஷன் கிட்ட சொல்ல ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று கூடி இவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ அம்மா அப்பா வெளியே வந்து நிற்கிறாங்க. உங்கள் பையனை வர சொல்லுங்கள், உங்கள் பையன் தான் ஊரில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வெளியே வரான். வாட்ச்மேன் நல்லா பார்த்து சொல்லுங்கள், இந்த பையன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட 2 கண்ணால் பார்த்தங்க, இந்த பையன் தாங்க அந்த சம்பவத்தை பண்ணது அப்படிங்கும்போது உறுதியாக சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அட ஆமாங்க அப்படின்னு சொல்ல தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பையன் இல்லை 2 பையன் வரான். ஒரு பையன் பேர் விஜய், இன்னொரு பையன் பேர் சாகரே. 2 பேரும் ட்வின்ஸுங்க. பார்க்க அச்சஸெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா பார்த்தோம் இல்லையா, ஒரு குழந்தை பிறக்கலங்க, 2 குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த 2 பசங்களில் யாரோ ஒருத்தன் தான் இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு இந்த ஊர்க்காரங்கலாம் சொல்ல உடனே டாக்டர் கிட்ட 2 பசங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைக்கார்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பையனை உட்கார வச்சுட்டு ஒரு பையனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல விஜய் அப்படின்ற பையனை உட்கார வச்சு அந்த பையன் கண்ணு முன்னாடியே பொம்மையை அறுக்கிறாங்க. அந்த பொம்மைக்குள்ள இருந்து ரத்தம் வர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்ததும் விஜய் பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பையனை வெளியே அனுப்பிட்டு சாகர் உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கும்போது சாகர் முன்னாடி அதே மாதிரி பண்ணுறாங்க. சாகர் அந்த ரத்தத்தை பார்த்ததும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். பிரச்சனை சாகருக்கு தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்ச சைக்கார்டிஸ்ட், இப்போதைக்கு நான் டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறேன், இதை கண்டினியூ பண்ணுங்க, இதில் குணமாகல அப்படின்னா நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஸோ இதை பார்க்கும்போது இங்கே நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த பசங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்து மற்றவங்களுக்கு தான் கைஸ் அடையாளம் தெரியாது. ஆனால் பெற்றவங்களுக்கு யார் சாகர் யார் விஜய் அப்படின்றது தெளிவாக தெரியும். ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. வளர வளர பேரண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரிய மாட்டேது. யார் விஜய் யார் சாகர் அப்படின்னு தெரியாமல் அவங்களே அப்பப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவனுங்க இதை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்புறம் இந்த டேப்லெட்டு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு சரியாயிரும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினச்சாங்க. ஆனால் சாகர் தொடர்ந்து அப்படியே தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். எதையாவது ஒன்றை பிடிச்சி கொண்டுக்கிட்டே இருக்கிறான். ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாகரோடைய அப்பா கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ இருந்துருந்துச்சுன்னா நான் கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாகரோடைய அப்பாவுக்கு சாகர் மேலே ஒரு விருப்பை கிரியேட் பண்ணுது. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் அன்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் விஜய் இல்லப்பா சாகர் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு உள்ள போயிடுறாரு. சாகருக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது. என்னடா அது நம்ம அப்பா நாமன்னு தெரிஞ்ச உடனே அன்பை காட்ட மாட்டேன்றாரு அப்படின்ட்டு ஒரு நாள் வெளியே போலாம் அப்படின்னு விஜய் மட்டும் கூப்பிடுறாரு. ஏங்க சாகரையும் கூட்டு போங்க அப்படின்னு அம்மா சொல்லும்போது இல்ல அவன் வந்தானா எதையாவது பிடிச்சி கொன்றுவான், எனக்கு தான் கெட்ட பேரு, அதனால விஜய் மட்டும் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் கூட்டு போயிட்டு வராரு. சாகருக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் விஜய் ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சு படிக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது
ஏன் அவனை மட்டும் தனியாக படிக்க வைக்கிறீங்க, சாகரையும் சேர்த்து படிக்க வைக்கலாம்ல அப்படிங்கும் போது, இல்லை இவன் இங்கேயே இருக்கட்டும், இங்கே அனிமலை கொண்டுகிட்டு இருக்கான், அங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு மனுஷங்களை கொள்ள ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல சாகருக்கு கோவம் வந்து உள்ளுக்குள்ளே போக, உடனே விஜய் பார்த்தீங்கன்னா இல்லை சாகர் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சாகர் விஜயோட அம்மா இவங்க ரெண்டு பேர்த்த நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சாகர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் சரியாயிருவான் அப்படின்னு பார்த்தா சரியாகவே இல்லைங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடான ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுட்டே இருக்கிறான். இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு சாகரோடைய அப்பா சாகரை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. விஜயை மட்டும் இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்போ விஜய் பெரிய ஆள் ஆயிட்டாருங்க. விஜய் இதுக்கு மேலே நான் ஹீரோனே சொல்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலேஜுக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு ஹாப்பியாக ரெடி ஆகி பைக்கில் கிளம்புறாருங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலேஜுக்கு கிளம்ப போகிறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்பி பைக் எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு சாப்பாடு மறந்து வச்சுட்டு போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் கொடுத்து விட்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முழுசாக பேரலைஸ் ஆகி வீட்டில் தான் இருக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோனுடைய அம்மா தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரே ரூட்டில் தான் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. ஹீரோ போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண்ணு சறுக்கி விட்டு அப்படியே கீழே விழ பின்னாடி வந்த பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவனுங்க தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கானுங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டோம், லைக்ஸ் கம்மியாக தான் கிடச்சிது, இன்னைக்கு இந்த வீடியோ போட்டோம்னா லைக்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பலார்னு ஒரு அறை விட்டு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இந்த காலேஜுக்கும் போறாருங்க. அப்படி காலேஜுக்கு போகும்போது தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பேசி இன்ட்ரோ ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு இடையில ஹர்ஷா அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. அவர் இந்த ஊர்லேயே டாப்பர் அப்படின்னும் அதே சமயம் இந்த காலேஜோடைய பிரின்சிபல் இவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு கூட இவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாருங்க. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் முடியுது. செகண்ட் இயரில் நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேலே அப்படியே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஆனால் காதில் சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தேர்ட் இயரும் வந்துடுதுங்க. ஸோ தேர்ட் இயரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு நீ இன்னும் மனசுக்குள்ளே காதில் வச்சுக்கிட்டே இருக்க, எப்போ தான் ரிவீல் பண்ண போகிறேன் சொல்லலானா அவனை யாராச்சும் கொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோடைய அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா நீ என் கண்ணு முன்னாடியே வளர்ந்துக்கிட்டு இருக்க, ஆனால் சாகர் இன்னும் மனநல காப்பகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதமா, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போய் சாகரை அங்கே பார்த்துட்டு வராரு. ஆனால் சாகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரக்குடாக தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. அவர் இன்னும் நார்மலான மாதிரியே தெரியல. காலேஜில் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக லவ் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து ஈவினிங் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா ஊருக்குள்ளே ஒரு ரெண்டு பசங்க வந்திருக்கானுங்க. நேராக ஒரு கடையில் போயிட்டு சிகரெட் வாங்கிட்டு 2000 ரூபாய் நோட்டை கொடுக்குறானுங்க. சுத்தமாக சேஞ்சே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் வந்து 500 ரூபாய் நோட்டை தரேன், பக்கத்தில் எங்கேயாவது போய் சேஞ்சை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா கடையிலுமே போயிட்டு 500 ரூபாய் நோட்டை காட்டுறானுங்க. எங்கேயுமே சேஞ்ச் கிடைக்கல. ஃபைனலாக ஒரு மெக்கானிக் ஷீட்டில் வந்துட்டு நான் எல்லா இடத்துலையுமே தேடி அலைஞ்சிட்டேன், தயவு செஞ்சு சேஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேஞ்சையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் கிளம்புறானுங்க. இந்த ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் தான் நம்ம கிட்ட காமிச்சிருப்பாங்க. இதுக்கான காரணத்தை பின்னாடி வச்சிருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோ அந்த இடத்துக்கு வர மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் ஹீரோ வரவே இல்லைங்க. அப்புறம் ஈவினிங் ரெண்டு பசங்க சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோடைய செவுரேறி குதிக்கிறானுங்க. அந்த வீட்டோடைய ஜன்னல் கிட்ட ஒரு கொசுவத்தி வைக்கிறானுங்க. அந்த கொசுவத்தியோட ஸ்மெல்லு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே மயங்கிடுறாங்க. இப்போதான் நமக்கு புரிய வருது சேஞ்ச் வாங்குறேன் அப்படின்ற பேரில் எல்லா வீட்டையும் இவனுங்க நோட்டை விட்டுருப்பானுங்களோ அப்படின்ட்டு. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போயிட்டு நேற்று தான் நீ வரல, இன்னைக்கு நான் ரிவர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோ வராரு. நான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு நீ சங்கடப்படாத, உண்மையிலேயே நான் வந்தேன், வரும்போது பைக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் டிலே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த உன்ட்ட சொல்லிடுறேன். என்னுடைய அப்பா பேரலைஸ் ஆகி வீட்டில் தான் இருக்கிறாரு, அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய குடும்பம் ஒரு சிம்பிளான குடும்பம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹெவியாக மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கோர்ட்லேருந்து ஒரு கைதி வெளியே வரான். ஸோ அந்த கைதி பார்த்தீங்கன்னா ஒரு அப்யூஸ் கேஸில் தான் உள்ளே போயிருந்திருக்கிறான். ஸோ ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால அவனை விட்டுட்டாங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டார்கெட் பண்ணுறான். ஹீரோனை அடையணும்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினை தனியாக டார்கெட் பண்ணி காட்டுக்குள்ளே துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோனும் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு நின்று திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேர் துரத்திட்டு வந்தானுங்க இல்லையா, ரெண்டாக பிரிஞ்சு தான் துரத்திட்டு வந்திருப்பானுங்க. ஒருத்தன் கிட்ட போயிட்டு டக்குன்னு அவங்களோட தலையில் இருந்த ஊசியை எடுத்து கழுத்துலேயே ஒரு சொருகி சாவடிச்சுட்டு ரெண்டாவது நபரையும் போய் அவனையும் பேச விடாமல் கழுத்துலேயே குத்தி சாவடிச்சிடுறாங்க. தக்காளி அங்கே தாங்க
ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இவனுக்கு 2 பேர்த்த பார்த்து பயந்தெல்லாம் ஓடி வரல. இவனுக்கு 2 பேர்த்த ஸ்ப்ளிட் பண்ணி இவனுங்களை போட்டு தள்ளுறது தான் ஹீரோனுடைய பிளானு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இவனுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அது போக இந்த ஊருக்குள்ள ஒரு சில மரணங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த மரணங்கள்லாம் மர்ம மரணமாக இருக்குது. அந்த மர்ம மரணத்துக்கு பின்னாடி இருக்கிறதும் நம்ம ஹீரோயின் தாங்க. யார் யாரெல்லாம் பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் அவங்க தலையில் வச்சிருக்கிற ஊசியை வச்சு குத்தியே சாவடிச்சிருந்துருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் விஜய் சாகரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது வெளியே ஒரு சின்ன பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா ட்ரீட்மெண்ட்டுக்காக. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் சின்ன வயசுலேயே சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அம்மாவோடைய அக்கா புருஷன் அக்காவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்க தற்கொலை பண்ணியே இறந்து போயிட்டாங்க. அதனால ஆண்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோனுக்கு ஆண்களை பார்த்தாலே ஒரு பயம், கோபம். ஆனால் ஹீரோனுடைய அப்பா நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு. அதனால எல்லா ஆண்களையுமே தப்பாக நினைக்கிறது கிடையாது. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஹீரோனுடைய அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு, குழந்தைங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எதெல்லாம் காட்டுறீங்களோ அது எல்லாமே வந்து அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்கள் அக்காவுக்கு நடந்த ட்ராஜடியை நினச்சி தான் இவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருந்திருக்கிறா. மெடிசன் மூலமாக குணப்படுத்தலாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பையன் கூட பிளட்டை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண கேரக்டரில் வந்தான் அப்படின்னு ஹீரோவை பற்றியும் ஹீரோனுடைய அம்மா கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. வளர வளர ஹீரோயின் குணமாயிருவாங்க அப்படின்னு பார்த்தா வெளி உலகத்துக்கு அவங்க குணமாயிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் யார் யாரெல்லாம் வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் கொலை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹீரோயின் தான் கொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலங்க. இதெல்லாம் மிஸ்டீரியஸான மரணங்களாக இருந்துட்டு இருக்கு. அங்கே கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜை காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜில் ஒரு ரவுடி கும்பல் பாம் வச்சு அந்த பிரிட்ஜை தகர்த்த பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா இந்த கல்லையெல்லாம் வித்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அந்த வெயில் தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுக, அப்போ அந்த ரவுடி பசங்கள்லாம் சீக்கிரம் அந்த லேடியை தூக்கிட்டு வாங்க, நம்ம வேலையை முடியுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த லேடியை தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. திடீர்னு அந்த லேடி எந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு பொலவலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தாங்க தெரிய வருது இது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவங்க வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோனுடைய சொந்தக்கார பொண்ணு தான். ஆக்சுவலாக ஹீரோனுக்கு ஆன்ட்டி வரும். ஆனால் 2 பேருமே ஒரே ஏஜ்ன்றதுனால இவங்க ஆன்ட்டின்லாம் கூப்பிட வேணான்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் ஆப்ரேஷனில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு அக்யூஸ்ட்டை போட்டு தள்ளணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் கண்ணு முன்னாடியுமே சம்பவம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரோட கண்ணுக்கும் அது ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பல சம்பவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது. அது போக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களை பார்த்தா கொஞ்சம் பயமும் இருக்குது. அந்த வகையில் நம்ம ஆன்ட்டியோட உயர் அதிகாரி ஆன்ட்டியை வர சொல்லியிருக்காங்க. இவங்களை ஆன்ட்டின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா முறைப்படி நம்ம ஹீரோனுக்கு ஆன்ட்டி தானே வருது, அதனால ஆன்ட்டினே கூப்பிடுவோம். இப்போ உயர் அதிகாரி ஆன்ட்டியை வர சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நந்தியாலயா அப்படின்ற கிராமத்தில் சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த கிராம மக்கள் அது நார்மல்னு நினைக்கிறாங்க. ஆனால் நார்மல் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா அந்த ஊரோடைய பேர் கெட்டு போச்சுன்னா அந்த ஊர் பக்கம் யாருமே வரமாட்டாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நந்தியாலயான்ற கிராமத்தில் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனால் பெருசாக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த கிரைம் சால்வ் ஆக மாட்டேது. எல்லாமே மிஸ்டீரியஸான மரணங்களாக இருக்குது. விமென்ஸுக்கும் அநீதி நடந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல். அந்த கிராம மக்கள் எப்படி வந்து சீக்கிரட்டாக இதை வச்சிருக்காங்க, அதே மாதிரி நீயும் சீக்கிரட்டா போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்ட்டியா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கு பர்த்டேங்க. ஹீரோடைய அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி சாகர் வந்து மனநல காப்பகத்தில் இருக்கான், நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ற, ஆனா 2 பேர்த்துக்கும் ஒரே நாள்ல ஒரே டைம்ல தானே பர்த்டே, எனக்கு அவனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் போய் அவனை பார்த்துட்டு வரமா அப்படிங்கும்போது நம்ம ஹீரோனுடைய அப்பா நீ என்ன பார்த்தாலும் அவனுக்கு என்ன பண்ணாலும் அவன் குணமாக போறதே கிடையாது அப்படின்னு வெறுப்பதாங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரதரை மீட் பண்றதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு வராருங்க. வந்து இந்த மாதிரி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ சாகர் எதுவுமே பேசலங்க, ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு நம்ம ஹீரோடைய கழுத்தை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, இந்த ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை கேரளாவில் ஒரு வைத்தியசாலை இருக்கு, நீங்கள் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அப்பா குணமாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சாகரை பார்க்கறதுக்காக போயிருந்தார் இல்லையா, ரிட்டன் வரும்போது நம்ம ஹீரோ வரலங்க. ஹீரோ அந்த மனநல காப்பகத்திலையும் சாகர் வீட்டுக்கும் கிளம்பி வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே எதுவுமே பேசாம ஒரு பாட்டுக்கு ரூம்குள்ள போயிடுறாருங்க. நம்ம ஹீரோடைய அம்மா என்னாச்சு இவனுக்கு, இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போற வேலை இருக்குன்ட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போறதா சொல்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டின்னு கூப்பிடும்போது நம்ம 2 பேர்த்துக்கு ஒரே ஏஜ் தான், நீ என்ன ஆன்ட்டின்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அம்மாவோடைய சிஸ்டர் ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு ட்ராஜடி நடந்ததுனால தான் நான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோனோட மனசுக்குள்ள நீங்கள் சப்போஸ் யாராவது கல்யாணம் பண்ணி அவங்களை இந்த மாதிரி பண்ணானா அவனை நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீடு லாக்ல இருக்குது. பயங்கரமாக சிரிக்கிற சவுண்டு கேட்குதுங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியர்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோடைய அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நம்ம விஜய் கிடையாது சாகர் அப்படின்னு.
அப்படின்ட்டு. இப்போ ஆன்ட்டி கிட்ட உயர் அதிகாரி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருந்துருக்காருங்க. அந்த பொண்ணுங்கலாம் ரீசெண்ட் டேஸில் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களோட வீட்டுக்காக போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த விசாரணையில் பெருசாக எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. அப்புறம் நம்ம ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோனோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா இல்லை பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோன் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் ஒரு மாதிரி தயங்குறாங்க. இன்ட்ரோ பண்ணி வச்சா அந்த பையன் கெட்டவன் தெரிஞ்சு போயிருமா அப்படிங்கும்போது, அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன், நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மாதிரி பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறது சாகர் அப்படின்னு ஹீரோடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு வராங்க, சொல்லவும் முடியாமல் பயப்படுறாங்க. வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு கிளம்பிடுறாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி என்னோட ஆண்டி வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொன்னாங்க, அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சாகருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் சாகர் கிட்ட நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சாகருக்கு ஹீரோயின் மேலே ஆசை வந்துருதுங்க. என்னோட ஆண்டியை மீட் பண்ணுறதுக்காக நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணா நம்ம ஆண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வீட்டில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது தான் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து லீவ் டைமில் கல்குவாரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வேலை பார்க்கறதுக்காக. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. அந்த பொண்ணு வீக்காக இருக்குது, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்குன்னு ஒரு பாட்டி சொல்லிட்டு அந்த பொண்ணோடைய பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ரெக்னன்சிக்கு காரணம் யாருன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஊருக்குள்ளே நிறைய பெண்ணுங்கள் ப்ரெக்னன்சிக்கு காரணம் யாருன்னே தெரியாமல் ஒன்று கருவை கலைச்சிருக்காங்க, இல்லை தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. அந்த இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணா அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, அவன் என்னை ஏமாத்திட்டா, அவன் என் கூட ரொம்ப அன்பாக பழகுனா, கடைசியில் இப்படி ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு அந்த பொண்ணு மேலே தான் அந்த பையன் ரொம்ப கோவமாக இருக்கிறான். ஆனால் இறந்து போன பொண்ணுங்களுக்கும் சரி, இப்போ அந்த கருவை கலைச்ச பொண்ணுங்களுக்கும் சரி, எப்படி அவங்க கர்ப்பமானாங்க அப்படின்றதே தெரியல. இப்போ ஹீரோயின் தன்னோட காதலனை ஆன்ட்டி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் ஃபோனும் எடுக்க மாட்டார், அந்த இடத்துக்கு வரவும் மாட்டார். கடுப்பாயிட்டு அந்த இடத்துல இருந்து ஆன்ட்டி கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஆன்ட்டியும் சரி நம்ம ஹீரோனும் சரி அவங்களோட வீட்டில் கண்முழிக்கும் போது அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த உணர்றாங்க. ஆன்ட்டி கண்முழிச்ச உடனே இந்த பொண்ணு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நேற்று ராத்திரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு இவங்களோட உள்ளுணர்வு சொல்லுது. ஆனால் என்னன்னு இவங்களுக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம சாகர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஹீரோன் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ சாகர் சொல்கிறாரு, இல்லை நான் பார்க்கறதுக்காக கிளம்புனேன், அதுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன், அதனால தான் பார்க்க முடியல அப்படி இப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறாருங்க. ஏன்னா சாகர் வந்து விஜயோட வாழ்க்கையை தான் வெளியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஆன்ட்டி விசாரணை பண்ணுறதுக்காக ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது வீடெல்லாம் ஓப்பனில் இருக்குதுங்க. அப்போ வீட்டுக்குள்ளே என்னமோ நடந்திருக்கு, நம்ம ஹீரோனுக்கு வேறு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க நம்ம ஆன்ட்டி அட்டாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஒளிஞ்சிருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே ஒளிஞ்சிருக்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த சாகர் தான். ஆரம்பத்திலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீ தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஊருக்குள்ளே வந்ததுக்கான காரணமே உயர் அதிகாரி ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாரு. அதாவது ஹர்ஷா அப்படின்ற இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அவனோட உடம்புல வித்தியாசமான ட்ரக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ட்ரக் கிடையாது, இந்த ஊர்லேயே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பண்ணுறது யார், அது போக இந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய மர்ம மரணங்கள், பெண்கள் வந்து எப்படின்னே தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆகிற விஷயம், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஆன்ட்டி கிட்ட சொல்லி அமைச்சிருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம சாகர் தான் அப்படின்னு ஆன்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே சாகர் பார்த்தீங்கன்னா, என் கதையை நீ சொல்ல வேணாம், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த சாகர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்துருக்காரு. போன இடத்துல தான் அவங்க இந்த ட்ரக் எல்லாம் புழங்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. அண்ட் நம்ம சாகர்கிட்டையும் இந்த நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண வச்சுருந்துருக்காங்க. இவர் அப்படியே போதை ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வச்சுருந்துருக்காங்க. இவரும் போய் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாருங்க. அப்போ இவரோட கையில் அந்த பெண்ணோட ரத்தம் இருந்ததை பார்த்துருக்கிறாருங்க. அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவரோட மனசுக்குள்ளே இருந்த அந்த சைக்கோ வெளியே வந்துட்டான். தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கிறான். ஆனால் அந்த ட்ரக்குக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அது நம்ம சாகர்கிட்ட இல்லை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சாமியாருங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாம் கஞ்சாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேட்கும்போது அதில் ஒரு சாமியார் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தான் இருந்தவர். ரவுடிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் கூட வேலை பார்த்த அதிகாரிகளை எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. அது போக இவரோட குடும்பத்தினர்களையும் கொண்டுட்டாங்க. இவரையும் கொன்றுவாங்க அப்படின்னு பயந்து இவர் தலைமறைவாய் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. இவர்கிட்ட அந்த போதைப் பொருளுடைய ஃபார்முலாவை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த செடிகளை எல்லாம் கண்டுபிடிச்சி இவரே பார்த்தீங்கன்னா லேப் ஒன்று வச்சு ஒரு போதைப் பொருளை உருவாக்குறாரு. அதோட நிப்பாட்டிக்காம அதில் இன்னும் சில
சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா பவரை உருவாக்குறாருங்க. அந்த எக்ஸ்ட்ரா பவர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேலை செய்யணும்னா ரொம்ப ஒரு மாதிரி செடக்டிவாக வேலை செய்யும். அதை பார்த்தீங்கன்னா ஃபுட்டா, சாக்லேட்டா, அப்புறம் கொசுவத்தியா இந்த மாதிரி வேறு வேறு பரிணாமங்களில் மாற்றி அதை வந்து உட்கொள்ளலாம். அந்த மாதிரிலாம் இவர் பண்ணி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா போயிட்டு ஒவ்வொரு பொண்ணுங்க கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ரத்தம் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாருங்க. அது போக இவர் தயாரிக்கிற அந்த ட்ரக்கை சேலும் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே நுழைய ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதைத்தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அதாவது சேஞ்ச் வாங்குறதுக்காக ஒரு சில பசங்கள்லாம் போனானுங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோடு வேடுங்க. ஸோ அந்த குசுவத்தியை வச்சு வீடு ஏறி இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் இப்போ சாகர் ஓப்பனாக சொல்லிட்டான் இல்லையா, கண்டிப்பாக மாட்டிப்பான். அது மாட்டாமல் இருக்கிறதுக்காக சாகர் என்ன பண்ணியிருக்கிறான்னா நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோடைய ஆன்ட்டியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து வச்சிருந்துருக்கிறான். அந்த வீடியோவை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ நீ வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அப்படின்னா நான் வந்து உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், இல்லாட்டி இந்த வீடியோவை வெளியே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஆன்ட்டிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் உள்ளே உட்காந்து கேட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய காதலன் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எப்படி நம்ம ஆன்ட்டி இவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் சீனில் ஒரு ஜிப் ஒன்று கிடச்சிருக்குங்க. அந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எடுத்த சாகரோடைய ஃபோட்டோவில் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் இருந்த ஜிப்பு. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்ட்டி கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. இப்போ ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா உயரதிகாரி கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை வந்து உயிரோட விட்டோம்னா நமக்கு ஆபத்து தான், அதனால இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தான் வந்து எல்லா கொலைகளையும் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இதை பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி நீ ட்ரெஸ் போடணும், அதாவது இவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் தான் அநியாயத்தை தட்டி கேட்கணும், இப்படி காமன் கேர்ளாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஆன்ட்டி கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம சாகரை போட்டு தள்ளுறதுக்கான ஸ்கெட்சு நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா சாகரை வீட்டுக்கு வெளியில் வர வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அங்கேருந்து சாகரோடைய டெட் பாடியை ஒரு டிராக்டரில் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக சாகர் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோடைய அம்மா வந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்போ சாகர் வந்து அவர் பண்ண எல்லாத்தையுமே நியாயப்படுத்துகிறாரு. இது கலியுகம், எனக்கு வந்து நீங்கள் பாசத்தை கொடுக்கவே இல்லை, மெயினாக நீங்கள் சின்ன வயசில் எல்லா பாசத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்ததுனால தான் நான் இப்படி ஆகிட்டேன், எனக்கும் பாசத்தை ஒழுங்காக கொடுத்துருந்தீங்கன்னா நான் நார்மலாக இருந்திருப்பேன், எல்லா பாசத்தையும் அவன்கிட்ட கொடுத்த அப்பாவை போட்டு தள்ளவா, நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை ஒரு வாட்டி கூட வந்து பார்க்காத அம்மாவை போட்டு தள்ளவா, இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க அவனை போட்டு தள்ளவா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, சரி விடுங்க நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேன், அவனை நான் அமுச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாகர் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருந்திருக்கிறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க என்கவுண்டர் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இது எப்படியோ சாகர் செத்துட்டான். இப்போ நம்ம ஹீரோவை எப்படியோ காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. தக்காளி அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சாகர் சாதாரண ஒரு ஆள்லாம் கிடையாது. ஆக்சுவலாக சாகர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவன் தயாரித்த அதே ட்ரக்கை கொடுத்து மென்டலாகவே மாற்றி வச்சுட்டு இருந்திருக்கிறான். இப்போ வீட்டில் சண்டை போட்டுட்டு நான் உங்கள் பையனையே வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்றேன், நான் திரும்ப மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு சாகர் கிளம்பி போனான் இல்லையா. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக கிடையாது, நம்ம சாகரை தேடி எப்படியோ ஆன்ட்டி வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகர் மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாச்சு. அங்கே வெளியே வந்துட்டு எல்லோரும் கூப்பிடும் போது நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. சாகர்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோவை தாங்க என்கவுண்டர் பண்ணி தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனால் சாகர் இன்னும் உயிரோட சுதந்திரமாக வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் தயாரித்த அந்த ஃபார்முலாவை எல்லோருக்கும் சேல் பண்ணி பணமும் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். ஆக்சுவலாக படத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்ம சாகர் சின்ன வயசுலேருந்தே வெளியே தாங்க இருந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட இனிமேல் நீ தான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுடைய பாசத்துக்காக இந்த சாகர் பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி வெளியும் ஒரிஜினல் விஜயை பார்த்தீங்கன்னா சாகர் மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அமுச்சு வச்சுருந்துருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி இருந்திருக்கிறாரு. சாகர் சுதந்திரமாக தான் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான். பர்த்டே அன்னைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விஜயை பார்த்துட்டு வந்து வீட்டில் சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதை நம்ம சாகரோடைய அம்மா பார்த்துட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாகர் எல்லா உண்மையுமே சொல்லியிருந்திருப்பான். அதை தான் வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சாகர் பார்த்தீங்கன்னா சாகர் அப்படின்னு சொல்லி விஜய் என்கவுண்டர் பண்ண வச்சுட்டான். இப்போவும் பார்த்தீங்கன்னா சாகர் வெளியே வேற ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கான லீடு தான் இந்த படமே. செகண்ட் பார்ட்லேயாவது குற்றவாளி தண்டிக்கப்படுவானா அப்படின்ற கேள்விக்குறியோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வெளியில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.